இப்போ என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லுங்க. சங்கரா, ஆ, முனியா, ஆ, கடமா, கடம்பா, கொடுவா. கொடுவாயா அது? சரி, எல்லா கிலோ என்ன விலை? எல்லா மீனும் இது 500, ஆ, இது 300, இது 400, இது 400. என்னங்க எல்லாம் விலை கூடயா இருக்கு? இதெல்லாம் வாங்க முடியல. ஆ, விலை. நேற்றுக்கெல்லாம் போன தடவை வந்தப்போ கிலோ 300 சொன்னீங்க. அம்மா, போன தடவை வந்தப்போ கிலோ 300 சொன்னீங்க. அது இது கடமானா இல்லை, இறால் 300, எல்லா மீனுமே போன தடவை 300 சொன்னீங்க. ஆ, சங்கராவும் உங்களுக்கு இதே அளவு தானே இருந்துச்சு போன தடவை? போன தடவை பொடி பொடி மீனாக தான் இருந்துச்சு. அதனால குறைச்சே போட்டு தரேன் உனக்கு. பேசாத 9,000 வேலை வாங்கவே முடியல. அம்மா 10 எத்தனா வாங்கிட்டு வாங்கி போச்சு. ஆ, ரொம்ப நாளாக வாங்கி வச்சு சொல்ல போகிறேன். அசலுக்கே நான் கொடுக்குறேன் ஆள் நான். ஆ, என்னப்பா ரொம்ப நாள் நாளைக்கு 50 300 மொழியா அம்மா மொழி இல்லாத மீன் சூப்பராக துண்டு போட்டே கொடுத்து தெரியும். பண்ணா மீன் நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கும். செம்மையாக இருக்கும். துண்டு போட்டு கொடுத்துறேன் பைசா கூட. சங்கரா மீன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல. பெருசாக பொறிக்கிட்டாரு மீன், புது மீன். எனக்கு வந்து 1/2 கிலோ போடுங்க. சக்கரை சங்கரா மீன் நல்ல மீனாக 1/2 கிலோ போடுங்க. நல்ல பெரிய மீனாக போடுங்க. எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. பெரிய மீன்லாம் வெட்டி கொடுத்துருங்க. எனக்கு சின்ன மீன் க்ளீன் பண்ண தெரியாதுங்க, எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. போன தடவை இதே மீன் தான் 150 ரூபாய்க்கு வச்சு 300 ரூபா சொன்னீங்களா? போன வாரம் போன வாரம் இதே அளவு தான் இருந்துச்சு மீன். அசல் விற்க முடியலக்கா. ஆ, விலை விற்கிதுக்கா. ஏன் விலை இருந்துச்சு? போன வாரம் ஒரு விலை, இந்த வாரம் ஒரு விலை. நாளுக்கு நாளாக விலை அதிகரிச்சுன்னு தான் போகுது. ஆ, வேற வாங்கி வர முடியுதா வேலை? ஆமாம், போன தடவை விலை கூட சொன்னீங்க. கூட்டாண்ட விற்கிது யாரா? ஆ, பெருசா 600. பெருசு 600-ஆ? 600 ரூபாய் ஒரு கிலோ. ஆ, சின்ன யாரா 350 ரூபாய். ஓஹோ, நான் விற்கலாம். நாங்கள் வாங்கிட்டு வந்து வேற என்ன விதவிதமான மீன்லாம் எதுவும் இல்லையா? அப்படியே வைங்க, அப்படியே வைங்க.